Good morning, Kutis. Welcome to our online science class. In our yesterday class, we studied about what is meant by flower and fruits and also what is seeds. So, today we are going to see the topic is baby plant. So, Kutis, what is the topic? Baby plant. Baby plant means young plant, right? The young plants grows from seeds. Let's read, Kutis. All seeds have a baby plant inside them. Okay, every seeds have a baby plant. They also have some food stored for the baby plant. Food helps the baby plant to grow. அதாவது தங்கம் பேபி பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு யங் பிளான்ட். இந்த யங் பிளான்ட் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த யங் பிளான்ட் ஒவ்வொரு சீட்ஸ்லேயும் ஒவ்வொரு யங் பிளான்ட் இருக்கும். இந்த யங் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அதனோட ஃபுட் வந்து அந்த சீட்ஸ்லேயே ஆல்ரெடி ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ இந்த யங் பிளான்ட் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட்ஸில் இருக்கு. தென் சீட்ஸ் பர்ஸ்ட் ஆகி என்ன ஆகுது, சீட்லிங். ஓகேங்களா, பேபி பிளான்ட் வந்து வருது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து பிக் பிளான்ட்டாக க்ரோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ we have to read the baby plant comes out of the seed. Baby plant comes out of the seed. சீட்ஸ்ல இருந்து தான் பேபி பிளான்ட் என்ன ஆகுது, வெளியே வருது. Then the baby plant grows into a big plant. இந்த பேபி பிளான்ட் என்ன ஆகுது, அப்படியே பிக் பிளான்ட்டா growth ஆகுது. How does a seed grow? எப்படி இந்த சீட் வந்து grow ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். For growing new plant, we saw its seed. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு நியூ பிளான்ட், புதுசாக ஒரு செடி நம்மளுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி விதைய மண்ணில் நம்ம விதைக்கணும். we saw its seed. ஓகேங்களா, saw அப்படின்னா விதைக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, a seed has 3 good friends which helps it to grow. அதாவது இந்த சீட்ஸுக்கு யார் தேவை அது வளர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 good friends தேவை. யார் தேவைங்க, 3 good friends. அது யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், the sun keeps it warm. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் யாருங்க, the sun. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டை வார்மாக வச்சுக்கிறதுக்கு. தென் the air helps in breathing. ஏர் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ணுறதுக்காக ஏர் வந்து பிளான்ட்ஸுக்கு தேவை. நெக்ஸ்ட், த சாயில் ஹேஸ் வாட்டர் அண்ட் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகேங்களா, சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் வந்து தேர்டு ஃப்ரெண்டு. ஓகேங்களா, ஸோ ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா இந்த சன், ஏர், வாட்டர், இது 3 இந்த 3ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ குட்டீஸ் பேபி பிளான்ட் அப்படின்னா யங் பிளான்ட். யங் பிளான்ட் எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா சீட்ஸ்லேருந்து கிடைக்குது. இந்த சீட்ஸை, இந்த யங் பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சீட்லிங் அப்படின்னா யங் பிளான்ட். ஸோ ஒரு யங் பிளான்ட் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து அந்த சீடு பர்ஸ்ட் ஆகி சீடு வந்து வெடிச்சு அதுலேருந்து பேபி பிளான்ட் வருது. ஸோ இந்த பேபி பிளான்ட் என்ன ஆகுது அப்படின்னா க்ரோ இன்டு அ பிக் பிளான்ட். அது பிக் பிளான்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ இது க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு 3 திங்ஸ் தேவை. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சன், த ஏர் அண்ட் வாட்டர். ஓகேங்களா குட்டீஸ்? ஸோ குட்டீஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எஸ்டர்டே லைவ் கிளாஸில்
இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் மேம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ரைட் பண்ணிடணும். ஓகேங்களா? மேம் ஒன் டைம் ரீட் அவுட் பண்ணுறேன். சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கீழே கொடுத்துருக்கிற கரெக்ட் வேர்டை நம்ம என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணி இந்த ஃபில்லப்ஸில் ஃபில் பண்ணணும். டேஷ் சேஞ்ச் இன்டு ஃப்ளவர். எஸ், ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் ஹாவ் டேஷ் இன்சைட் தெம். ஒவ்வொரு ஃப்ளவருக்குள்ளேயும் என்ன இருக்கும்? சீட்ஸ் இருக்கும். சாரி, ஃப்ரூட்ஸில் என்ன இருக்கும்னா சீட்ஸ் இருக்கும். சீட்ஸ் நீட் டேஷ் அண்ட் டேஷ் அண்ட் டேஷ். சீட்ஸில் என்னென்ன வேணும்? ஒரு சீட் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை? ஏர், வாட்டர், சன்லைட். டேஷ் ஹேஸ் ஒன்லி ஒன் சீட். எந்த ஃப்ரூட்டுக்கு ஒரே ஒரு சீட் இருக்கு? மேங்கோ, பிளம்ஸ், பீச், இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்கு. சீட்ஸ் ஹாவ் டேஷ் இன் தேம். சீட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேபி பிளான்ட் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல பனானா ஹேஸ் நோ சீட். எஸ், ட்ரூ. ஃப்ளவர் சேஞ்ச் இன்டு ஃப்ரூட். எஸ், ட்ரூ. பேபி பிளான்ட்ஸ் க்ரோ இன்டு சீட்ஸ். பேபி பிளான்ட் எங்கிருந்து க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ்ல இருந்துன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். சீட்ஸ் ஹேவ் ஃப்ரூட் இன்சைட் தேம். ஒவ்வொரு சீட்ஸ்லயும் என்ன இருக்கு? ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நோ, என்ன இருக்கும் சீட்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி பிளான்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட், பப்பாயாஸ் ஹாவ் மெனி சீட்ஸ் இன் தேம். பப்பாயால நிறைய சீட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணி டிக் கிராஸ் நீங்க கரெக்டா போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். நேம் 2 flowers. ரோஸ், சன்ஃப்ளவர். நேம் 2 fruits which have many seeds. எந்த ஃப்ரூட்டுக்கு நிறைய சீட்ஸ் இருக்கு? பப்பாயாக்கு இருக்கு, வாட்டர் மெலனுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் வேணாலும் நீங்க ரைட் பண்ணலாம். நேம் 3 things which a baby plant need to grow. பேபி பிளான்ட் க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சன், ஏர், வாட்டர். நேம் 2 fruits which have 1 seed. ஒரே ஒரு சீட் இருக்கக்கூடிய 2 fruit வந்து கேட்குறாங்க. பீச், மேங்கோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீட்ஸ். கிராம், ஆப்பிள், வீட், பீ, மேங்கோ. ஓகேங்களா? நீங்கள் இங்கே இருக்கிற ஃபில்லப்ஸில் எம்டி பாக்ஸில் நீங்கள் லெட்டர்ஸை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் மெனி சீட்ஸ். எந்த பிக்சரில் எந்த ஃப்ரூட்ஸ்க்கு நிறைய சீட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் வாட்டர் மெலன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் 1 seed. எதுக்கு ஒரே ஒரு சீட்ஸ் இருக்கு? எஸ், பீச். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில்லப்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேம்க்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ குட்டீஸ், நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல செகண்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு see third topic. What is the topic name? Third topic is plants gives us food. Plants வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஃபுட் தருது. ஓகேங்களா? ஸோ மேம் இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன். plants give us food. plants வந்து நம்மளுக்கு ஃபுட் கொடுக்குது. we get most of our food from plants. நம்மளுக்கு தேவையான most of foods வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ பிளான்ஸ் நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் தருதுன்னு நீங்கள் திங்க் பண்ணுங்க. பிளான்ஸ் நம்மளுக்கு என்ன தருது? வெஜிடபிள், ஃப்ரூட். ஓகேங்களா? அப்புறம் சீரியல்ஸ்னா கிரைன்ஸ், தென் பல்சஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு தருது. we get food from different parts of plant. நம்மளுக்கு ஃபுட் எங்கேருந்து கிடைக்குது? டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபுட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், we eat root. நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம்? ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரூட்டை சாப்பிட்றோம். இதே மாதிரி ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் சாப்பிட்றோம், லைக் ஆனியன், பொட்டேட்டோ. we eat flower of a plant. நம்ம ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் சாப்பிட்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ. நெக்ஸ்ட் வந்து we eat fruit. நம்ம மரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை கூட சாப்பிட்றோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா. தென் we eat vegetable of the plant. நம்ம ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிட்றோம்.
ஓகேங்களா. எல்லா வெஜிடபிள்ஸும் பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ லீஃபை கூட நம்ம சாப்பிட்றோம் தங்கம். ஸோ நம்ம எல்லா ஃபுட்டும் மோஸ்ட் ஆஃப் ஃபுட் வந்து எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது. சம் பிளான்ட்ஸ் கிவ் அஸ் ஃப்ரூட். ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி டேஸ்டி டு ஈட். ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வி ஈட் சம் ஃப்ரூட்ஸ் ரா. நம்ம ஒரு சில ஃப்ரூட்ஸை பச்சையாக சாப்பிடுவோம். ஜூசஸ் கேன் ஆல்சோ பி மேட் ஃப்ரம் சம் ஃப்ரூட்ஸ். ஜூசஸ் வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம தயார் பண்ணுறோம். ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகேங்களா. வெஜிடபிள்ஸ். சம் பிளான்ட்ஸ் கிவ் அஸ் வெஜிடபிள். நம்மளுக்கு நிறைய பிளான்ட்ஸ் வெஜிடபிள் கொடுக்குது. கிரீன் வெஜிடபிள் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த். கிரீனிஷான வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா. காலிஃப்ளவர், கேரட், டொமேட்டோ, டர்னிப், பெப்பர், பிரிஞ்சால், ரேடிஷ், இது எல்லாமே குட் ஃபார் அவர் ஹெல்த். ஃபுட் கிரைன். ஃபுட் கிரைன்ஸும் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ சம் பிளான்ட்ஸ் கிவ் அஸ் ஃபுட் கிரைன்ஸ். கிரைன்ஸ் அப்படின்னா தானியங்கள். வீட், ரைஸ், கார்ன் ஆர் ஃபுட் கிரைன்ஸ். இது எல்லாமே கார்ன்ஸ்னா சோளம், அப்புறம் ரைஸ் அரிசி, வீட்னா கோதுமை. இது எல்லாமே கிரைன்ஸ் ஃபுட் தான். These food grains are used to make chapatis, puris, pulao, bread, biscuit, cakes, etc. இந்த கிரைன்ஸை வச்சு நம்ம பூரி, சப்பாத்தி, ஓகேங்களா, சாதம், பிரெட்டு, பிஸ்கெட், கேக், இது மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும். They are also called cereal. அதாவது சீரியல் அப்படின்னா தானியங்கள் தான். கிரைன்ஸ்னாலும் தானியம், சீரியல் அப்படின்னாலும் தானியம். they give us energy. ஸோ இந்த கிரைன்ஸ் நம்மளுக்கு என்ன தருது அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ்க்கு ரைஸ், பஜ்ரா, வீட், மைஸ். ஓகேங்களா. மைஸ்னா கார்ன். பல்சஸ். பல்சஸ் அப்படின்னா பருப்பு வகைகள். நம்ம சாப்பிடக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாமே நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. we get pulses from plants. next nuts. nutsனா கொட்டைகள். we get nuts from some plants. நம்மளுக்கு nuts எங்கிருந்து கிடைக்குது, பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ, ஆல்மண்ட், வால்நட், ஓகேங்களா, பீனட், இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட். நெக்ஸ்ட் எடிபிள் ஆயில், குக்கிங் ஆயில். எடிபிள் ஆயில் மீன்ஸ் குக்கிங் ஆயில். we get edible oil from the seeds of some plants and trees. நம்ம வந்து சில பிளான்ட்ஸ்லேருந்தும் ட்ரீஸ்லேருந்தும் நம்மளுக்கு எடிபிள் ஆயில், சமையல் எண்ணெய் கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், மஸ்டர்ட் ஆயில். ஓகேங்களா. இது எல்லாமே குக்கிங் ஆயில் தான். இதுவும் நம்மளுக்கு பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது தங்கம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதர் திங்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். மற்ற ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we get coffee and tea from plants. நம்ம காஃபி பவுடர், டீ பவுடர்லாம் பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. டீ பிளான்ட்லேருந்து டீ பவுடர், காஃபி பிளான்ட்லேருந்து காஃபி பவுடர், சுகர் கேன்லேருந்து சுகர் கிடைக்குது. we get sugar from sugar can plants. Plants also give us spices like pepper, turmeric, cardamom, ginger, cumin seeds, etc. நம்மளுக்கு பிளான்ட்ஸ்லேருந்து தான் இந்த மாதிரியான ஸ்பைசஸ், அதாவது ஃப்ளேவர், ஃபுட்டில் நம்ம சேர்த்திக்கக்கூடிய ஃப்ளேவரான ஸ்பைசஸ் எல்லாமே எதுலேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேபி பிளான்ட். பேபி பிளான்ட்னா என்ன, ஓகேங்களா, இந்த பிளான்ட் சீட் வந்து எப்படி பேபி பிளான்ட்டாக க்ரோத் ஆகி பிக் பிளான்ட்டாக க்ரோ ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் பிளான்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது என்னென்ன ஃப்ரூட்ஸ் பார்த்தோம், வெஜிடபிள்ஸ் பார்த்தோம், கிரைன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பல்சஸ், நட்ஸ், எடிபிள் ஆயில், இது எல்லாமே நம்மளுக்கு பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். we get different foods from plants. நம்ம டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு பிளான்ட்ஸ் மூலமாக தான் நிறைய வகையான ஃபுட்ஸ் வந்து கிடைக்குது. பிளான்ட்ஸ் கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட். பிளான்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் தருது. பிளான்ட்ஸ் கிவ்ஸ் அஸ் வெஜிடபிள், நம்மளுக்கு வெஜிடபிள் தருது. பிளான்ட்ஸ் கிவ்ஸ் அஸ் ஃபுட் கிரைன்ஸ் லைக் வீட், ரைஸ், பல்சஸ், அதாவது கோதுமை, அரிசி, கொட்டை, விதை, இந்த மாதிரியான
கிரைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. பிளான்ட்ஸ் கிவ்ஸ் அஸ் எடிபிள் ஆயில். சமையல் எண்ணெய் கூட பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. அதே மாதிரி பிளான்ட்ஸ் கிவ்ஸ் அஸ் காஃபி, டீ, சுகர் அண்ட் அதர் ஃபுட் ஐட்டம்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு சுகர், டீ, காஃபி பவுடர் எல்லாமே பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து தான் எல்லா ஃபுட்டும், மோஸ்ட் ஆஃப் ஃபுட் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ குட்டீஸ், நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.